எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேந்தர் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இன்சூரன்ஸை பற்றி பேச போகிறோம். இன்சூரன்ஸில் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இந்தியாவில் மேண்டேட்டரியா இல்லையா என்னன்னு பார்க்கலாம். அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எப்படி கிளைம் பண்ணலாம், யார் கிளைம் கிடைக்கும், யார் கிளைம் வராது, அதுவும் பார்க்கலாம். அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் கிளைம் பண்ணுறதுக்கு, அதுவும் பார்க்கலாம். என்ன டாக்குமெண்ட் இல்லைன்னா கிளைம் பண்ண முடியாது, அதுவும் பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கம்பல்சரியாக மேண்டேட்ரி ஒன், அதாவது முக்கியமான, கண்டிப்பாக போட்டு தான் நம்ம ட்ரைவ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னால, இல்லைன்னா உங்களுக்கு போலீஸ் ஃபைன் போடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓன் டேமேஜ் போட்டிருக்கீங்க, பட் தேர்ட் பார்ட்டி இல்லைனாலும் உங்களுக்கு கிளைம் வராது. தேர்ட் பார்ட்டி ஒரு முக்கியமான ஒன்று. தேர்ட் பார்ட்டி தான் மேண்டேட்ரி ஒன் இந்தியாவில். இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் யார் கிளைம் கிடைக்குன்னா, ஆப்போசிட் பார்ட்டி இல்லை பொருள் சேதத்துக்கு, உயிர் சேதம், பொருள் சேதம், கை கால் ஊனமுற்றோர், எங்களுக்கு நம்ம இன்சூரன்ஸ் மூலமாக கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, பர்மனன்ட் டிசபிலிட்டிஸ், மேஜர் டெத் லாஸ், மேஜர் மெட்டீரியல் லாஸ், இது எல்லாமே நம்ம தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மூலிமா கிளைம் பண்ணிக்கலாம். நம்மளோட பர்சனல் வண்டி, அதாவது நம்ம பர்சனலாக அடிப்படை நம்மளோட காருக்கும் அதை கிளைம் பண்ண முடியாது. இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு எப்படி கிளைம் பண்ணலாம், நம்ம இப்போ ஒரு விபத்து நடக்குன்னா நம்ம கம்பல்சரியான முறையில் போலீஸ் ஸ்டேஷன் போய் எஃப்ஐஆர் கண்டிப்பான முறையில் நம்ம போட்டிருந்தால் மட்டும்தான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கவரேஜ் வரும். இதுவுமே நம்ம தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எப்படி கவர் பண்ணணும்னா, நம்ம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ப்ராப்பராக அட்வொகேட் மூலமாக நம்ம அந்த கேஸை மூவ் பண்ணி நம்ம கிளைம் வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளோட ஓன் டேமேஜ் இதில் கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஓன் டேமேஜில் மைனர் இன்ஜுரிக்கெலாம் நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஆமாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு இப்போ ஆப்போசிட்டில் வர்றவங்க ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தால் அதுவும் நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஆமாம். வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாட்டினாலும் எதிர்பார்ட்டி கிளைம் பண்ண முடியாது. ரூல்ஸ் எதுவும் மீறி வந்தாலும் அவங்க கிளைம் பண்ண முடியாது. ஆல்கஹால், ட்ரக்ஸு அப்படி எதுவும் பயன்படுத்தாலும் கிளைம் பண்ண முடியாது. இந்த ரெண்டு விஷயம் முக்கியமானது. ஆமாம். இதுதான் நம்ம தேர்ட் பார்ட்டிக்கு இன்சூரன்ஸ் உள்ள இம்பார்ட்டன்ட் திங். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போடுறது நம்ம இதுக்காண்டி மட்டும்தான். இதில் நம்ம பர்சனல் இன்ஜுரி, பர்சனல் ஆக்சிடென்ட் எதுவுமே நம்ம தேர்ட் பார்ட்டி சும்மா கிளைம் பண்ண முடியாது. இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நான் கமெண்ட் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்சூரன்ஸ் பற்றி இன்னும் நம்ம நிறைய இனி வர வீடியோவில் பேசலாம். இதில் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இது நம்ம மக்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தெரியாத ஆளுக்கு இதை பார்த்து தெரிஞ்சிருவாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் என்ன அப்படின்னு. நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் கம்பல்சரியாக என்னோட ரெக்வஸ்ட்டாக எல்லோரும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் போட்டு வாகனத்தை ட்ரைவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.